பிறந்த நாள் அதுமா புருஷனோட வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, நல்லா சகுனமாக தான் இருக்குது போ அப்படின்னு சொல்லி மாமியார்கிட்ட வசைப்பாடுற மலரை பார்த்தா பாவமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்து மலருக்கு ஆச்சரியத்தை கொடுக்குறாங்க. எல்லாருமே வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர்றதை பார்த்த மலர், எல்லாத்துக்குமே இன்னைக்கு வேலை ஃப்ரீயா, சரி சரி வாங்க எல்லாத்துக்கும் டீ போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்பவே ரேவதியும் உள்ளே வர்றாங்க. அண்ணி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஐயோ ரேவதி வா வா, ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி, வா வா, என்ன இந்த நேரத்துக்கு நீ மட்டும் வந்திருக்கிற, எங்கே பாப்பா தம்பி எல்லாம் கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அண்ணி, நான் தான் கோயிலுக்கு வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அண்ணி அப்படிங்கிறாங்க. சரி சரி வா ரேவதி வா, நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு டீ போட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம ராகவனும் லக்ஷ்மியும் ரேவதி பார்த்துட்டு, ரேவதி வாமா வாமா, ஆமாம் எங்கே மாப்பிள்ளை வந்திருக்காரா அப்படின்னு வாசலையே பார்க்குறாரு ராகவன். அப்போது ரேவதி சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் மட்டும்தான் வந்தேன், நான் கோயிலுக்கு வரலான்னு வந்தேனா, சரி இன்னைக்கு அண்ணியோட பிறந்தநாள் இல்லையா, அதனால் அண்ணி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ தான் பிறந்து 2 வருஷம் ஆகுது, அவளுக்கு விஷ் பண்ண ஆளாளுக்கு இந்த என்னடி அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க லக்ஷ்மி. ஏம்மா உனக்கு என்னம்மா, அண்ணி சாப்பாடு செஞ்சு போட்டால் மட்டும் நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கா, பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு உனக்கு என்னம்மா கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ மாப்பிள்ளை கூட வராது எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல, சரி வா வா நீ சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பு, அங்கே மாப்பிள்ளை காணான்னு எதுவும் உன்னை தேட போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா வந்து 2 நிமிஷம் கூட ஆகலை, என்ன கேட்குறது போட்டு மாப்பிள்ளைன்னு எப்போ பாரு மாப்பிள்ளையே கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிற, பின்ன மாப்பிள்ளையை கேட்காம அப்புறம் நீ அதுக்கு அடுத்தது தான் அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்கிறாரு. அப்போது நம்ம மதி வந்து ஆர்டர் பண்ண கேக் வந்துருச்சு. சுரேஷ் போய் வாங்கிட்டு வந்து மலருக்கு தெரியாமல் ஓரமாக வச்சு டெக்கரேட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மலரும் மதி ரேவதி எல்லாருமே கிச்சனுக்குள்ளே போய் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மதி இருந்துட்டு, அக்கா நான் டீ போடுற கொஞ்ச நேரம் உட்காருங்களே அப்படிங்கிறாங்க. என்ன மதி, நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து பழக்கமே இல்லை மதி, என்ன போய் உட்கார சொல்கிறியே அப்படிங்கிறாங்க. அண்ணி உட்காருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கையை பிடிச்சி உட்கார வச்சிட்றாங்க. ஆனால் ஒன்று, நீங்களாம் இல்லைன்னா இந்த வீட்டில் நான் இந்நேரம் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பேனானே தெரியாது. நீங்கள் 2 பேர் மட்டும் எனக்கு ஹெல்ப்புக்கு இல்லை, இந்த பாக்யராஜ் மட்டும்தான், பாக்யராஜ் ஒன்றும் பேசாமல் முழிச்சிட்டு இருக்கவே சரியாக போயிடும். நீங்கள் 2 பேர் இருந்தால் எனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா, மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. எனக்கு அக்கா தங்கச்சி இருந்தால் கூட இப்படி என்ன பார்த்துக்குவாங்களான்னு தெரியல அப்படின்னு மலர் சொல்லவும், அண்ணி நாங்கள் உங்களை பார்த்துக்கிறதே இல்லை, சொல்ல போனால் சும்மா ஜஸ்ட்டு கூடத்தான் இருக்கோம், நீங்கள் படுற கஷ்டத்துக்கு நாங்களாம் இன்னும் எந்த ஹெல்ப்புமே பண்ண ஆரம்பிக்கல. மதி சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் கொஞ்சம் வாய் பேசுனீங்கன்னா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும், இப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்குமே இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு, ஆமாங்க அண்ணி, மதி சொல்கிறதா கேட்டு நடங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மலருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே ஹாலில் டெக்கரேஷன்லாம் ரெடி ஆயிடுச்சு. டீ வெளியில் எடுத்துகிட்டு வர்றப்போ ஹால் டெக்கரேஷன் ரெடியாக இருக்குது, கேக் ரெடியாக இருக்குது. ஐயோ என்னது கேக்கு எனக்கா அப்படின்னு மலர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆமாம் பிறந்த நாள் காலையில் உடிச்சு சொல்லிகிட்டு இருக்கிற, அப்புறம் உனக்கு இல்லாமல் எனக்கா கேக் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு லக்ஷ்மி சொன்னவும் மலர் கொஞ்சம் முகம் சோகமாயிருது. ரேவதி இருந்துட்டு, அம்மா பேசாமல் உட்காந்துரு, நீ சாப்பிட்றதுனா சாப்பிடு, இல்லைன்னா பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க எல்லோரும் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேக் கட் பண்ணுறாங்க. அப்போது எல்லாருமே ஹாப்பி பர்த்டே மலர் அப்படின்னு சொல்லி கேக் கட் பண்ணும்போது ராகவனுக்கும் லக்ஷ்மிக்கும் முகம் போன போக்கு பார்க்கணுமே, ஓரமாக போய் ஒதுங்கி உட்காந்துக்கிட்டாங்க. இதை வந்து இந்த இதில் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற இதுலேயே கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறப்போ நம்ம ரேவதி மதி மலர் மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க. அப்போது ரேவதி கேட்குறாங்க, அண்ணே என்ன நைட் ட்ரிப் பிளான் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி. தெரியலையே ரேவதி, உங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போவாரான்னு, எனக்கு இப்போ வரைக்கும் கூட்டிகிட்டு போவாருங்கிற நம்பிக்கையே வரமாட்டேங்குது ரேவதி அப்படிங்கிறாங்க. அதுக்கு மதி சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் இந்த வீட்டில் இருந்திருந்தே உங்களுக்கு அப்படியே வைப் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் ஜாலியாக போயிட்டு வாங்க, நான் பாப்பாவை பார்த்து தூங்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மதி, நான் பாப்பாவை தூங்க வச்சுட்டு எல்லோரும் தூங்குனதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புறோம், நீ அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ பார்த்துக்கோ, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஹெல்ப் பண்ணு மதி அப்படிங்கிறாங்க. ஐயோ அக்கா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. அப்போது கரெக்டாக தங்கராஜ் வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ரேவதி என்ன கோயிலுக்கு போயிட்டு இன்னுமா இருக்கிற, அந்த பூஜைக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா, நான் என்ன மாரியம்மன் கோயிலுக்கு தானே போயிருக்கேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க,
என்ன இன்னும் முடியலையா? கூட்டமாக இருந்தால் உனக்கு ஸ்பெஷல் தரிசனம், நான் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் வெளியே வந்துட்டேங்க, இந்தா இப்போ வீட்டுக்கு வந்துடுவேனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததையே ரேவதி சொல்லவே இல்லை அவர்கிட்ட. இந்தா வந்துடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரேவதி சரிங்க நீ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாக்கியராஜ் மட்டும் கொஞ்சம் சோகமாக இருக்கிறத கவனித்த மலர், பாக்கியராஜ் என்னாச்சு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை மலர் என்னை பார்த்தா அப்படியே உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்காரு. இன்னும் 2 மணி நேரத்தில் நம்ம மலருக்கு தெரிய போகுதே, என்ன சொல்லலாம்? வண்டி சர்வீஸு கொடுத்தோன்னு சொன்னோமே, அந்த வண்டி வரல, அவங்க கொண்டு வந்து விடலைன்னு சொல்லிடலாமா? பாவம் அவ இன்னைக்கு ஒரு நாள் தான் வெளியில் போகணுன்னு சந்தோஷமாக இருந்தாலே, அவகிட்ட எப்படி போய் சொல்கிறது? சுரேஷோட வண்டி கேட்டு அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பல வாக்குலையும் யோசிச்சுட்ருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயம் மதிக்கெல்லாம் தெரிய வந்ததுனா தான் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை மதி எல்லாருமே ஷேர் பண்ணி எல்லா கடனையும் சீக்கிரம் முடித்து நம்ம மலரோட இடத்தையெல்லாம் மீட்டு கொடுத்துருவாங்க. மதி இப்படி தான் நடக்கும். ஆனால் மதிக்கு சீக்கிரமாக தெரிய மதி இந்த வீட்டோட ரூல்ஸ் எல்லாம் மாற்றி பாக்கியராஜுக்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் ஆகும். எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா இப்படி தான் ஃப்யூச்சரில் கதை போக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.